ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் யாரோட உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி சுவாமிகளோட லெகசியை கொண்டு வர அவரோட பிள்ளை பிரசாந்த் சங்கர சாஸ்திரிகளோட தான் உட்காந்துருக்கோம். இந்த 108 சக்தி பீடத்தை கட்டினது நம்ம குருஜி காமாட்சி சுவாமிகள். அந்த லெகசியை தொடர்றது அவருடைய மகன் பிரசாந்த் சங்கர சாஸ்திரிகள். இந்த கோயிலை பற்றின சிறப்பு அம்சங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரசாந்த், நீங்கள் சிறு வயதுலேருந்தே கோயிலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த கோயிலை பற்றி பேசுகிறது ரொம்ப பெருமை. சிறு வயசுலேருந்து பார்ட்டிசிபேட்னா இல்லை, ஏன்னா ஊருக்கு எல்லாருக்கும் அவர் குருஜினாலும் நமக்கு அப்பா. சின்ன வயசுலேருந்தே அவர் சொல்கிறது எல்லாமே வந்து படிங்க, வேலைக்கு போங்க. நம்ம கோயிலுக்கு வரோன்னு சொன்னால் கூட வர விட மாட்டார். கோயிலுக்கு வர்றது 2019 கும்பாபிஷேகம் நடந்தபோது அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். நாங்கள் அமெரிக்காவில் அங்கே படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்ருக்கோம். அவர் ஃபோன் பண்ணி கோயில் கும்பாபிஷேகம் வந்துரு, அப்பா பக்கத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னபோது தான் நம்ம முதல் தடவை வந்தோம். ஏன்னா ஆன்மீகத்தை பக்கம் அவர் வர விட மாட்டார். ஏன்னா போதும், நான் ஒருத்தன் போதும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை எப்படி நீங்கள் உங்களுடைய கோல்ஸ், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ், ப்ரோக்ரஸ் எப்படி இருக்க போகுது இந்த டெம்பிளுக்கு? பொறுப்பு வந்து லாஸ்ட் இயர் நவம்பரில் அப்பா சித்தி அடைஞ்சார். அப்போது அவரோட ஹாஸ்பிட்டலில் 4 மாதம் நம்ம தான் இருந்தோம். அது வரைக்கும் நமக்கு கோயில் தெரியாது. அவரோட எப்போயாவது ஒரு தடவை வருவோம், நம்ம சாப்பிடுவோம், குருஜி பையன் யாரோ 2 பேரை கும்பிடுவாங்க, அதோட சரி. ஸோ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு, ஏன்னா நம்ம கேட்கணும், அப்பா உங்களுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கோயில், இது இவ்வளோ பெரிய கோயில்ங்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கோயில். நம்ம பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், பெருமாள் கோயில் அதெல்லாம் எங்கேயுமே இருந்தாலும் 108 சக்திகள் ஒரே இடத்துல இருக்குங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒன்று. இன்னொன்று, அதையும் மீறி நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம அன்னதானம் போடுறோம் வர எல்லாருக்கும். ஐ திங்க் நார்த் இந்தியாவில் அந்த கோல்டன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் அம்ரித்சரில். ஏன்னா 3 வேளையும் வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்கன்னு. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் அதுவும் வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸோ இப்போ இதை எப்படி பார்த்துக்க போகிறோம், ஹவ் ஆர் வி, வாட் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்ம ஒரு ஆளாக செய்ய முடியாது. அவருக்காக வந்தவங்க 1000 கணக்கில் இருக்காங்க, அம்பாளுக்காக வந்தவங்க இன்னும் 1000 கணக்கில் இருக்காங்க. அவர் நல்லது செய்து பல குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு, அவங்கெல்லாம் வரணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், அது ஒன்று தான். அதாவது நம்ம வந்து அப்பாவே பார்த்துட்டோம். அவர் இருந்த வரைக்கும் அப்பாவே தான் பார்த்துருக்கோம். அவரால் மக்கள் என்ன நன்மை அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான், சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தராக வந்து சொல்லும்போது எத்தனையோ பேர் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் அவர் எழுதி கொடுத்ததை எடுத்துகிட்டு வருவாங்க. சாமி இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த தேதியில் இந்த நாளில் புள்ள பிறக்கும்னு அவர் எழுதியிருக்காரு, இதான் என் பையன் பர்த் சர்டிஃபிகேட் பாருங்கள், அப்படியே நடந்திருக்கு 15 வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு, எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர் வந்து வழிகாட்டியிருக்கார், ஒரு குருவாக இருந்திருக்கார், ஒரு அப்பாவாக இருந்திருக்கார். அதையும் மீறி அவங்களுக்கு நடக்க முடியாத கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வச்சிருக்கார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதே தான் அவர் என்கிட்ட சொல்லும்போது கூட, நீ இதை பார்த்துப்பேன்னு சொல்லலை. அவர் சொல்லும்போது கூட என் குழந்தைகள் 1000 பேர் இருக்காங்க, அம்பாலோட குழந்தைகள் 1000 பேர் இருக்காங்க. அதையும் மீறி ஹிந்துஸ் அண்ட் ஆல்சோ ஹிந்துஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கோயில் 108 சக்தி பீடம்ங்கிறது கிடையாது. அதே மீறி ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு கோயில் அப்படின்னு இருப்பா. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், வேலையெல்லாம் தானாக நடக்கும், மக்கள் அவங்களா வந்து இதை எடுத்து செய்வாங்க. ஏன்னா இது வந்து காஞ்சிபுரத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாக்கே வந்து இது ஒரு பெருமை இந்த கோயில் அப்படின்னு தான். ஏன்னா 108 சக்தியை நம்ம எங்கேயும் போய் பார்க்க முடியாது. உலகத்தில் இருக்க யாராலையும் எல்லா சக்தியும் ஒரே இடத்துல பார்க்க முடியாது, இங்கே மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ கோயிலோட ஃப்யூச்சர் விஷன் என்னென்னா, மெயினாக ஃபஸ்ட்டு கோயில்லையும் கூட அவருக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம். இங்கே நமக்கு பின்னாடி அன்னதான போஜனாலயம் இருக்குது, ஒரு நாளைக்கு 3 வேளை அன்னதானம் போடுறோம். ஸோ ஃப்யூச்சரில் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னா, கோயிலில் என்ன நடக்கணும், அதாவது 108 நம்ம ஒரு கோயிலில் ஒரு அம்மன் இருந்தால் அந்த அம்பாளுக்கு எப்படி செய்யணும்னு சில வழிமுறைகள் இருக்குது, எந்தெந்த ஃபெஸ்டிவல் செய்யணும்னு. இங்கே 108 அம்பாள் எல்லாருக்கும் அவர் ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டார். எந்தெந்த நாள் என்ன அலங்காரம், என்ன அபிஷேகம், அம்பாளுக்கு முன்னாடி நம்ம எலுமிச்சம்பழம் வைக்கணுமா இல்லாட்டி வாழைப்பழம் வைக்கணுமாங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டார். அவர் எழுத வழிமுறைகள் எல்லாத்தையும் அப்படியே கடைப்பிடிப்போம். அதை மீறி இப்போ வந்து நிறைய பேர் வந்து மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்களே வராங்க. அவருக்கு அப்புறம் வந்து, ஏன்னா இந்த கோயிலை நம்ம வந்து எடுத்து நடத்தணும்,
இந்த கோயிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னொன்று இந்த 108 அம்பாள்களுடைய பிளெஸ்ஸிங்ஸையும் வாங்கணுங்கிறதுக்காக ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக மக்கள் அவங்களாவே முன் வந்து கோயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக அன்னதானத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக அம்பாளுக்கு அர்ச்சனைகள் அலங்காரம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிங்கிறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் என்னோட விஷன்கிறது வந்து அவர் கட்டினது மக்களுக்கு சாப்பாடு போடணும் 3 வேளை, கோயிலில் வந்து அவர் நினச்ச மாதிரி டெய்லி நடக்கணும், மக்கள் எல்லாரும் வந்து நன்மை பெறணும். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம சைட்லேருந்து அதை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஒரு டுவர்ட்ஸ் அவரோட சித்தி அடையிறதுக்கு ஒரு 3-4 மாதம் முன்னாடியே உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணி இந்த கோயிலை ஒப்படைச்சிருக்காரு. உங்ககிட்ட ரா ஒப்படைக்கல இல்லையா? அவர் ரெடியே பண்ணலை. அவர் வந்து சொன்னது எல்லாமே வந்து எழுதியே கொடுத்துட்டார். எழுதி கொடுத்ததெல்லாம் அங்கே மேனேஜர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டார். நம்மக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நம்ம தினைக்கும் கேட்போம் அவர்கிட்ட, பட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்மளால் அவ்வளோவா கேட்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு நாள் கூப்பிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, அம்பாள் பார்த்துப்பா, என் குழந்தைகள் பார்த்துப்பா, நீ இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான் சொன்னார். நமக்கு எதுவுமே தெரியாது கோயில் பற்றி. நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து அவர் படிக்க அனுப்பிச்சிட்டாரு. பட் இப்போ நம்மளே வந்து உட்காந்து பார்க்கும்போது இத்தனை மக்கள் எங்கெங்கேருந்தோ வராங்க, டெல்லியிலேருந்து, கல்கட்டாலேருந்து, அங்கேருந்து இருக்கட்டும், இங்கே பக்கத்து கிராமத்துலேருந்து இருக்கட்டும், அவங்களே வந்து இப்படி ஒரு கோயில் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்கள் வந்திருக்கோம், இன்னும் எங்கள் குடும்பம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு மக்கள் பார்க்கும்போது நமக்கே அந்த ஒரு மோட்டிவேஷன் வருது. இத்தனை பேர் இந்த இடத்துலேருந்து பயனடையும் போது எத்தனையோ பேர் சாப்பிட்டு வந்து கை கும்பிட்டு போகிறாங்க. அதாவது பசியோடு வந்தோம், மற்ற கோயிலெலாம் நாங்கள் போயிருக்கேன், எத்தனையோ கோயில் போயிருக்கோம், ஆனால் பசியோடு வந்தோம், வந்து இங்கேயே இந்த அளவுக்கு சாப்பாடு போட்டது எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கொடுத்த ப்ரிப்பரேஷன் தான் எதுவும் சொல்ல, பட் தைரியம் கொடுத்துருக்கார். சின்ன வயசுலேருந்து அது போதும். இந்த கோயிலில் எத்தனை மாதம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. க்ஷீராபிஷேகம் சொன்னீங்க, இளநீர் சொன்னீங்க. அது எல்லா இயரும் நீங்கள் தொடருவீங்களா பழையபடி? கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து காஞ்சி மகா பெரியவர்கிட்ட இருந்தவர். ஸோ கோயில் கட்டுற அந்த விஷன் அது கூட வந்து மகா பெரியவாட்டிருந்து தான் அவருக்கு வந்தது. கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது காஞ்சி பெரியவர், அப்போ இருக்க பெரியவர், அவர் தான் வந்து கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி நடத்தி வச்சார். ஸோ நம்ம ஒரு 108 சக்திகளோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம பெறணும்னா அதுக்குன்னு வந்து சில வழிமுறைகள் கோயிலில் கடைப்பிடிச்சே ஆகணும். மாதம் 108 அம்பாளுக்கும் அலங்காரம் ஒரு நாளில் இப்படி நடக்கணும்னா அப்படி தான் நடந்தாகணும். குங்கும தவ வேள்வி, எல்லா அம்பாளுக்கும் குங்குமத்தாலேயே கழுத்து வரைக்கும் நம்ம இழைச்சி அம்பாள் தவம் பண்ணுறதுக்கான அந்த மாதிரி ஃபெஸ்டிவல். ஸோ மாதம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அவர் எழுதி கொடுத்துருக்கார். அது எல்லாம் அப்படியே தொடரும். ஏன்னா அதில் நம்ம ஒரு இது மாறினாலும் நம்ம வந்து ஒரு காரணத்துக்காக, நம்ம கோயில் கட்டும்போது கோபுரம் ஒரு இடத்துல இருக்கணும், கலசம் ஒரு இடத்துல இருக்கணும், எல்லாம் ஒரு காரணத்துக்காக நம்ம ஐதீகத்தில் எழுதியிருக்கு. அதே மாதிரி அவரும் எழுதி கொடுத்துருக்கார். அது அப்படியே தொடரும், அப்படியே ஃபாலோ. இப்போது நீங்கள் இங்கேயே இருந்து இப்போ நீங்கள் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி ஆகிட்டீங்க இல்லையா? ஆஃப்டர் குருஜி சித்தி நீங்கள் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி ஆகிட்டீங்க. இதை வந்து இன்னும் கோஷாலா பற்றி எங்களுக்கு சொல்லணும். இந்த ட்ரஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க, இது ஃபுல் ட்ரஸ்ட்டோட மோட்டிவ்ஸ் என்ன? நான் இது குருஜியோட லெகசியை நீங்கள் கொண்டு போகிறீங்க, பட் இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் குருஜி வந்து இருக்கும்போது சொல்லியிருக்கார், இங்கே இந்த மாதிரி கோயில் பைரவருக்கு ஒரு தனி இது போடணும், மகா பெரியவாக்கு ஒன்று கட்டணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான அவருடைய விஷன் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதாவது ஒரு பையனா அப்பா கேட்டது அந்த விஷயத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்குது. பையனா அவர் என்கிட்ட கேட்டது கோயிலை பார்த்துக்கோ, அதே மாதிரி ஒரு குருவா அவர் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொன்ன அந்த விஷன். ஸோ எனக்கு வந்து இது ஒன்று இல்லை, ரெண்டு சைட்லேருந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். அதனால் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கோஷாலா இருக்குது. கோஷாலாவில் ஒரு 20-30 மாடுகள் இருக்குது. பைரவருக்கு சன்னதி கட்டணும். அப்புறம் இந்த பக்கம் வேத பாடசாலை அது கட்டணும். அப்புறம் கோயிலை சுற்றி காம்பவுண்ட் வால், இன்னும் நிறைய அவர் எழுதி கொடுத்துருக்கார். அவரோட ஆசைகள் என்ன இந்த கோயிலுக்கு, அது அவரோட ஆசைகள் மட்டும் கிடையாது. அதாவது அவரோட ஆசைக்காக கட்டினது இல்லை, இது மக்களோட நன்மைக்காக என்னென்ன நம்ம இங்கே பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எழுதி கொடுத்துருக்கார். இப்போதைக்கு நம்ம வருஷம் அவர் இல்லாமல் வந்து நம்மளோட மெயின் கோல், இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சித்தி அடைஞ்சு 10 மாதம் ஆச்சு. 10 மாதமாக கோயில் ஒரு நாள் கூட தவறாமல் அவர் என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அப்படியே நடக்குது. அதே மாதிரி போக போக நம்ம இப்போதைக்கு இதை நம்ம கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி டெய்லி விஷயங்கள் கோயிலில் என்ன நடக்குமோ அதெல்லாம் இப்போ நடக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம திங்க் பண்ணோம்.
நெக்ஸ்ட் இப்போ வேத பாடசாலை கட்டுறது எப்படி, அப்புறம் வந்து கோஷாலாவை பார்த்துக்கிறது எப்படி, பைரவருக்கு சன்னதி கட்டுறது, இன்னும் மக்கள் எல்லா இடத்துலேருந்து ஒருத்தராக இப்போ தான் வராங்க, நிறைய பேர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக வரணும், வந்து மக்களாக மக்களோட மக்களாக சேர்ந்து கட்ட வேண்டிய கோயில். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், கோயில் கட்டும்போது கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுக்கறது வந்து ஒருத்தர் 1 ரூபா கொடுத்தாலும் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் 2 பேரும் உள்ளே இருக்காது. ஏன்னா அவர் சொல்கிறதே அதான், ஏன்னா கொடுக்குறவங்க எல்லாரும் அம்பாளுக்காக லோக சேமத்துக்காக கொடுக்குறாங்க, அதில் நம்ம வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இன்னும் மக்கள் வந்து கலந்துக்கிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அவர் லெகசியை. இப்போது குருஜி வந்து படிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போது நீங்கள் படிப்பு அதை சம்மந்தப்பட்டு என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? அது அவர் 31 வருஷம் முன்னாடி நவராத்திரி, ஏன்னா இப்போ நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்கு, 31 வருஷம் முன்னாடி முதல்ல அவர் நவராத்திரி நடத்தின போது நல்லா ஞாபகம் இருக்குது. முதல் நாள் அம்பாள் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே நங்கநல்லூரில் இருக்கிற ஒருத்தங்களோட குழந்தை திடீர்னு வந்துச்சு. அவர் கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு படிப்புக்கு எல்லா ஃபீஸையும் நாங்கள் பார்த்துக்குறோம், அப்போ நமக்கு ட்ரஸ்ட்டு கிடையாது, எதுவும் கிடையாது, நம்ம பார்த்துக்குறோன்னு சொன்னது. அப்போலேருந்தே அவருக்கு வந்து குழந்தைங்கன்னா படிக்கணும். அதனால் ஓவர் த இயர்ஸ் நம்ம நிறைய வருஷம் சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்ரீ காமாட்சி கங்கை ட்ரஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான். ஸோ படிப்புக்குன்னு வந்து நிறைய வருஷம் குழந்தைங்களுக்கு, இங்கே ஊருக்கு குழந்தைங்களுக்கு, கிராமத்து குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நம்ம புக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு அந்த படிப்புக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறது, அதையும் மீறி நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீஸ் நம்மளே ஒரு வருஷ ஃபீஸாக இருக்கட்டும், மாத ஃபீஸாக இருக்கட்டும், டைரெக்டாக அவங்களோட ஸ்கூலுக்கே நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரி இன்னும் மேலே பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய டிவோட்டீஸ், நிறைய மக்கள் நம்மளாம் சேர்ந்து வந்து, ஏன்னா நம்மளாம் படித்து முடிச்சிட்டோம், வாழ்க்கையோட நிலைமைக்கு வந்துட்டோம், அடுத்த ஜென்ரேஷன் வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வராங்க, இன்னும் நிறைய பேர் வரணும். ஸோ படிப்புக்கு முக்கியத்துவம் அவர் சின்ன வயசுலேருந்தே அதுதான் சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ போக போக என்னோட விஷயம் என்னென்னா, வருஷத்துக்கு நம்ம கோயிலேருந்து ஒரு 100 குழந்தைங்களுக்காவது நம்ம வந்து ஃபீஸ் கட்டி அவங்கள படிக்க வைக்கணும், என்ன வேணால் படிக்கணும் அப்படின்னு வருவோம். அந்த நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் வந்துடுவோம். பிரசாந்த் சங்கர சாஸ்திரிகள் கிட்ட இருந்து நம்ம இந்த கோயிலை பற்றியும் குருஜியோட விஷன்ஸ் பற்றியும் கோயிலோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாமும் நமக்கு தேவையான நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கோயில்களுக்கும் குழந்தைகள் படிப்புக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை நாமும் பங்கிட்டுக்கும் போது, ஒரு கஷ்டத்தை பங்கிட்டு பண்ணும்போது அந்த கஷ்டம் பெருசாகவே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாமும் பிறர் கஷ்டத்தில் நம்மளால் ஆன வரைக்கும் இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதும், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும். இங்கே கோஷாலை இருக்குது, உங்களால் முடிஞ்ச அந்த இங்கே இருக்கிற பசுக்களில் ஏதாவது ஒரு பசுவை ஒரு மாதத்துக்குன்னா கோதானம் வந்து கோக்கு கொடுக்குற தானம் வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எடுக்கும் கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாமும் நம்ம பெருசாக ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. டைத்திங் அப்படின்னு நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். ஒன்று சர்வீஸ் பண்ணணும் கோயிலில், இல்லை டொனேட் பண்ணணும். உங்களால் வந்து சர்வீஸ் பண்ண முடிஞ்சாலும் வாலண்டியர்ஸை வெல்கம் பண்ணுறாங்க நம்ம 108 சக்தி பீடத்தில். இல்லை நான் வர முடியாதவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கோ இல்லை கோஷாலைக்கோ இல்லை பிள்ளைங்கள் படிப்புக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.